என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின தோசைக்கல்லை வந்து எப்படி ஈஸியாக வந்து பழக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கின தோசைக்கல்ல உடனே வந்து நம்மளுக்கு தோசை வராது. இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து தோசைக்கல்லை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு கடலெண்ணெயும் ஒரு கரண்டி அளவுக்கு தூள் உப்பு போட்டு நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வதக்கிட்டு நம்ம கீழே போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்போ ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தோசை வந்து கொஞ்சம் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லில் இருக்க அந்த அழுக்கு கருப்பு இதெல்லாம் போகிறதுக்காக நான் மாவை வந்து சும்மா இது வந்து வேஸ்ட்டாக போடுற தோசை அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்து ஊற்றிட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து நம்மளுக்கு வராது இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அந்த தோசை வந்து வரும். இப்போ மறுபடியும் வந்து முட்டையை போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் வந்து அதில் நிறையா இருக்கனால நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தோசை வராது. அதனால வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சரியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து தோசை வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நான் திரும்ப ஒரு தோசை ஊற்றுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வருது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நிறையா இருக்கு இல்லையா கல்லில், அதனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து நம்மளுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நார்மலாக ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரொம்பவே நல்லா வருது. அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம பழக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் தோசைக்கல்லில் வந்து தோசை ஈஸியாக நம்ம ஊற்றிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.